ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சுண்டலை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் 2 கப் அளவுக்கு ஓவர் நைட் ஊற வச்சு 2 வாட்டி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம அதை வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூடவே கொஞ்சமாக இது மேலே வர அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். இது கூடவே கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நம்ம ப்ரெஷர் குக்கர் போட்டு ஒரு 3லேருந்து 4 ப்ரெஷர் வந்தால் நமக்கு போதும். அதுக்கப்புறம் இது பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ சுண்டல் தாளிக்க வச்சுக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை அண்ட் கூடவே பெருங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு 4 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அண்ட் ஒரு 6 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் எல்லாம் நம்ம இப்போ ஸோ அவ்வளோதான். இப்போ இதில் நான் குக் பண்ணி வச்சுருக்கிற சன்னாவை ஆட் பண்ணிக்கலாம். இதில் லைட்டாக நம்ம குக் பண்ணிக்கிறப்பவே உப்பு போட்டுருக்குறோம். இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இப்போ நல்லா ஒரு பிடி கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இதில். அண்ட் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். சூப்பர் டேஸ்டான ஒரு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஸ்வீட் கொழுக்கட்டைக்கு மோதகம் அண்ட் இதுக்கு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்க இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு இதை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் இன்னொரு பேனில் எடுத்து மாற்றி ஸோ இதே பேனில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை ஆட் பண்ணிக்கலாம். இதை ரொம்ப நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒருத்தர் ஸ்வீட் கொழுக்கட்டையில் வெறும் தேங்காய் அண்ட் வெல்லத்தை ஆட் பண்ணுவாங்க. கொஞ்சம் பேர் கல்லையும் ஆட் பண்ணுவாங்க, இல்லை வேர்க்கடலையும் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இது ஹீட் ஆனால் போதும், கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ அவ்வளோதான். இதுவும் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதுவும் பேனில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் கலர் எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இது ரோஸ்ட் ஆனால் போதும். இது நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும் மோதகத்தில் அண்ட் கொழுக்கட்டையில். சரி, நல்லா இது ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எள்ளை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு போகிறோம். வேர்க்கடலையும் கடையிலையும் நம்ம கோஸா பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இனிப்பு கொழுக்கட்டை ஸ்டஃபிங்க்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் இந்த மாதிரி நான் மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த தேங்காயில் இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாம் போகும். அதுக்கப்புறம் நம்ம ஸோ பாருங்கள், இது தேங்காயில் இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாம் நல்லா இப்போ அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெல்லத்தை மெல்ட் பண்ணிக்கணும். அப்புறமா இதில் ஸ்ட்ரெயின் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெல்லத்தை இதில் ஆட் பண்ணுறேன். 1 கப் அளவுக்கு வெல்லம். இது நம்ம பவுட்ரு பண்ணி வச்சா கூட 1 கப்பு தான் வரும். ஸோ 1 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இப்போ மெல்ட் ஆகணும். ஸோ பாருங்கள், இது வெல்லம் நல்லா இப்போ மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் தேங்காயில் இது ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இதில் எதுனா தூசி அந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு ஆகாது. ஸோ இதில் நல்லா இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிறீங்களா, அதை இதில் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஆட் பண்ணால் ஸோ இப்போ ஒரு அளவுக்கு பாருங்கள், இது நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற வேர்க்கடலையும் அண்ட் சட்னி கல்லையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் செய்கிறது தான் கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணாதீங்க கொழுக்கட்டை பண்ணுறப்போ. ஸோ நம்மளுக்கு மொத்தமாகவே 1/2 கப் இப்போ
ஆட் பண்ணிட்டோம். 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை, 1/4 கப் அளவுக்கு சட்னி கடலை. இப்போ நம்மளுக்கு கரெக்டாக போச்சு. சரி, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நல்லா இது கூலானதுக்கு அப்புறமா நம்ம மாவு ரெடி பண்ணி கொழுக்கட்டையும் மோதகமும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா கொஞ்சம் இப்போ ஆறணும். ஸோ நம்ம இப்போ கொழுக்கட்டைக்கும் மோதகத்துக்கும் இதில் எல்லாத்துக்கும் ஒன்றா சேர்த்து மாவு எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதில் ஒரு 3 கப் அளவுக்கு மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இடியாப்பம் மாவு கிடைக்கும் உங்களுக்கு, இல்லை கொழுக்கட்டை மாவு கிடைக்கும் இந்த சீசனில் உங்களுக்கு. ஸோ 3 கப் அளவுக்கு மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 3 கப்பு மாவுக்கு நான் ஒரு 6லேருந்து 7 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா தண்ணி கொதிக்கணும். ஸோ பாருங்கள், தண்ணி நல்லா இப்போ கொதிச்சிடுச்சு. இதில் கொஞ்சமாக நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். மாவுலேயே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதிலே கொஞ்சமாக எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மாவில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறது இப்படி வச்சுக்கலாம். இப்போ தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டுருக்குறோம். இதில் மாவில் கூட கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கையை யூஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மாவை நல்லா கலந்து வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் கையை யூஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு அளவுக்கு எல்லாம் நம்ம தண்ணி ஆட் பண்ணி ஜஸ்ட் இப்போ கரண்டியில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். இது நம்ம இப்போ மூடி போட்டு வைக்கலாம். ஸோ அப்புறமா நம்ம கையில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது நம்ம மூடி போட்டு வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். இது நம்ம சேர்த்து வச்ச மாவை எல்லாம் நல்லா பைண்ட் பண்ணிட்டேன். இப்போது இதில் கொஞ்சமாக நம்ம கையில் ஆயில் மிக்ஸ் பண்ணி இன்னொரு வாட்டி இது நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி ஸோ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிடி கொழுக்கட்டை முதலும் பண்ணி எடுத்துடலாம். நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இது மாவு ரெடி ஆயிடுச்சு. கையில் ஒட்டக்கூடாது. அப்படி ஒட்டுச்சுன்னா நீங்கள் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இல்லை எண்ணெய் ஆட் பண்ணி இந்த மாதிரி நம்மளுக்கு தட்டினா கரெக்டாக வரும். சைடில் கிராக்ஸ் எல்லாமே வரும். இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மோல்டு இருக்குது மோதகத்துது, அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா 4 பக்கமும் நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ தேவைப்படுதுன்ட்டு. ஸோ இது ஸ்டிக்கான கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க. இது மோடில் கொஞ்சமாக நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்குறது இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஆட் பண்ணினா நல்லா இது ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணினா இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து இது மேலே நம்ம சீல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக உள்ளே போகணும். அந்த பூர்ணம் வெளியே தெரியக்கூடாது, இல்லைன்னா நம்ம ஸ்டீம் பண்ணுறப்போ அது மெல்ட் ஆகிடும். சர்க்கரை சாரி வெல்லம். ஸோ நல்லா இது ஸோ அவ்வளோதான். நம்ம இப்போ இது ஓப்பன் பண்ணி நம்ம இது எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணி இந்த மாதிரியும் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பேப்பரில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு இது நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த கவர்லேயே ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணாது உங்களுக்கு க்ளீனாக வந்துடும். ஜஸ்ட் இந்த சைடில் மட்டும் சீல் பண்ணிடுங்க. அவ்வளோதான். பாருங்கள் அழகான கொழுக்கட்டை இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி இப்போ ஸ்டீமில் ரெடி பண்ணிக்கலாம்.
ஸோ பாருங்கள், இது மோதகமும் கொழக்கட்டையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இனிப்பு பிடி கொழக்கட்டைக்கு இப்போ 1 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணி, ஸோ இப்போ இது மெல்ட் ஆகிறதுக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இது மெல்ட் ஆகினா போதும். இப்போ இது மெல்ட் ஆகட்டும் நல்லா. ஸோ இப்போ வெல்லம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம இது ஸ்ட்ரெயினர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இதை வடிகட்டிடலாம். ஸோ உங்களுக்கு டஸ்ட் எதுனா இருந்தால் இதில், ஸோ நம்ம ஆல்ரெடி வெல்லம் காசினப்போ 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணோம். இப்போ இன்னும் ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணேன். இப்போ இது 1.5 கப்பு கிட்ட ஆயிடுச்சு நம்மளுக்கு. இது நல்லா இப்போ பாயில் ஆகணும். இதுலேயே கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 1/4 கப் அளவுக்கு தேவையான தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இப்போ மிக்ஸ் ஆகிட்டோம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா பாயில் ஆன நம்மளுக்கு போதும். ஸோ தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுன்னு மாவு போட்டுட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க. 1.5 கப் அளவுக்கு தண்ணி அண்ட் 1 கப் அளவுக்கு மாவு. இது நல்லா ஜஸ்ட் இதில் மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு இது நல்லா கெட்டி ஆகிடும். இதில் லம்ஸ் இருக்கும் தான். நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம திருப்ப கையில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இது நல்லா கெட்டி ஆயிடுச்சு இப்போ. ஸோ பாருங்க, இது இனிப்பு பிடி கொழக்கட்டைக்கு மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க கைக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே இது மாதிரி ரெடி பண்ணிடலாம். இப்போது ஸ்வீட் பிடி கொழக்கட்டை எல்லாமே நம்மளுக்கு ஒரு 10-11 பீஸ் வந்திருக்கு 1 கப்பு மாவுக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஆல்ரெடி நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி பாருங்கள் ஹீட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கொழக்கட்டைங்களை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி என்கிட்ட 3 பிளேட் இருக்குது. ஒரு பிளேட்டில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் தடவி இதில் ஆட் பண்ணிக்கிற போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கீழே இருக்கிற ட்ரேயில் இந்த மாதிரி பிடி கொழக்கட்டையை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரேயில் வந்து நம்ம இதெல்லாம் இப்போ நம்ம செகண்ட் ட்ரேயில் இந்த மாதிரி ஊர்ன கொழக்கட்டையை நம்ம வச்சுக்கலாம். எல்லா பிளேட்ஸ்லையும் நான் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்டீமரில் கூட வைக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி இட்லி பாத்திரம் இப்போ நல்லா பெருசாக இருந்தால் ஒரு பேட்ச் ஃபுல்லாக நல்லாவே வைக்கலாம். ஸோ அதுக்கு மேலே வீட்டில் வந்து இப்போ நான் மோதகம் வைக்க போகிறேன். ஸோ கார கொழக்கட்டைக்கும் அம்மணி கொழக்கட்டைக்கும் நான் இன்னொரு பாத்திரத்தில் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நம்ம இப்போ இது ஸ்டீம் பண்ணி இப்போ எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், எல்லாமே வச்சாச்சு. இப்போ நல்லா இதை மூடி போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஸ்டீமில் வச்சு அப்புறமா எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இப்போ சூப்பரான 15 மினிட்ஸில் எல்லாமே நம்ம கொழக்கட்டை மோதகமெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா க்ளாஸியாக இருக்கணும். இதில் பாருங்கள் இவ்வளோ நல்லா இருக்குது, கொஞ்சம் சூடாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், எல்லா பிளேட்டும் இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இது கூட நல்லா இருக்குது இப்போ. ஸோ இன்னொரு பிளேட்டும் நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ பாருங்கள், சூப்பராக இது ரெடி ஆகிடுச்சு. அண்ட் நம்மளுக்கு இனிப்பு பிடி கொழக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ பால் கொழக்கட்டைக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் மெல்ட் ஆகட்டும், அது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ பாருங்கள், பால் கொழக்கட்டைக்கு வெல்லம் நிறைய ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பேனில் நம்ம வச்சுட்டு இது வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம வெல்லத்தை. ஸோ இதுலேயே இன்னும் ஒரு
2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுவோம். ஸோ 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த சின்னதாக பாயில் பண்ணி வச்சிருக்கிற பால் கொழுக்கட்டைக்கு அதை ஆட் பண்ணிக்கலாம். மேலே ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா இப்போ பாயில் ஆகட்டும். இப்போ பாருங்க, வெல்லம் தண்ணி நல்லா இப்போ பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி சின்னதாக பாயில் பண்ணி வச்சிருக்குது இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா பாயில் ஆகணும். நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறம் போடுங்க. ஸோ இது மேலே வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை பாயில் ஆகட்டும். இப்போ ஸோ பாருங்க, பால் கொழுக்கட்டை நல்லா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். இப்போ சூடுதலே ஆட் பண்ணக்கூடாது. பாருங்க எவ்வளோ பெரிய பால்ஸ் ஆகுது, நல்லா ரிஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் இறக்கி வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் இது திக் ஆகணும். இது ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அம்மனி கொழுக்கட்டை பண்ணிக்கலாம். இது நல்லா ஸ்டீம் ஆகி எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ இந்த பேன் ஹீட் ஆகிட்டு. ஸோ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ இதில் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக இதில் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இதில் இப்போ ஒரு 3 காஞ்ச மிளகாவும் கொஞ்சமாக கறி. ஃப்ளேம் நல்லா கம்மி பண்ணிவிட்டு இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம மஞ்சள் பொடி அண்ட் வீட்டில் இருக்கிற மிக்ஸ் மிளகாய் தூள் அந்த மாதிரி எதனா இது ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இட்லி பொடி அந்த மாதிரி வச்சுருந்தீங்களே ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் கொஞ்சம் இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கு, இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மசாலா தீயக்கூடாது, இமீடியட்டாக நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். சூப்பரான ஒரு அம்மனி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இதில் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம், வேணும் இருந்தால். ஸோ அவ்வளோதான், இது சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வடைக்கு நல்லா நம்ம போடும்போது உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இது மிக்ஸ் பண்ணணும். ஸோ வடைக்கு மாவு நல்லா இது பீட் பண்ணி நல்லா நம்மளுக்கு ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கையில் தண்ணி தொட்டு இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக எடுத்துங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி இந்த மாதிரி பால்ஸ் பண்ணால் உங்களுக்கு வரணும். அப்போ தான் மாவோட கரெக்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் ஆட் போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், எல்லா வடையும் போட்டாச்சு. இது ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இல்லை, லோ ஃப்ளேம்லேயும் இல்லை, மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்குது. இது ஒரு 5 to 2 minutes அப்படியே இருக்கட்டும். இது இப்போ இன்னொரு பக்கம் திருப்பிக்கிங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் மாவு வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஊற வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு இல்லைன்னா நீங்கள் வெளியவே ஊற வச்சு ஃப்ரிட்ஜ் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம வடையை இன்னொரு பக்கமாக மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் இது சாமிக்கு படிக்கலைன்னா ஆனியன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சாமிக்கு படிக்கும்போது இஞ்சியும் ஆனியன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா இருக்கும். இப்போ இன்னும் உள்ள நல்லா வேகணும் இது. ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போ சூப்பரான உத்தி வடை ரெடி ஆயிடுச்சு. எடுத்துலாம் இப்போ இது. ஸோ சூப்பரான 7 types வெரைட்டிஸ் அண்ட் பிரசாதம் பண்ணியிருக்கிற கணேஷா ஃபெஸ்டிவலுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.